யூதர்களை பற்றி ஒரு பார்வை இருக்கின்றது. யூதர்கள் கொடூரமானவர்கள், இரக்கமற்றவர்கள், தங்களின் இனத்தின் நலனுக்காக எந்த எல்லைக்கும் சென்று இப்படியான கொடுமைகளையும் செய்ய தயாராக இருக்கின்ற ஒரு சமூக கூட்டம். இரக்கமற்று எத்தனை லட்சம் பேரையும் கொலை செய்யவும் தயங்காத ஒரு இனம். இப்படி யூத இனம் பற்றிய ஒரு பார்வை பொதுவாகவே மக்கள் மத்தியில் இருந்து வருகின்றது. தமது இருப்புக்காக எந்த எல்லைக்கும் சென்று இப்படியான கொடுமையானாலும் எதிரிக்கு செய்யக்கூடிய ஒரு இனமே யூத இனம் என்கின்ற ஒரு அபிப்பிராயம் உலகின் பல்வேறு இனங்கள் மத்தியில் காணப்படுகின்றது. இந்த பார்வையில் அபிப்பிராயத்தில் நியாயங்கள் இருக்கின்றன என்பதில் சந்தேகம் இல்லை. யூதர்கள் ஏன் இப்படி கொடுமையானவர்கள் என்கின்ற தோற்றத்தில் இந்த பூமி பந்தில் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள்? இரக்கமற்று எதிரிகளை கொன்று குவிக்கும் ஒரு மனித கூட்டமாக ஏன் அவர்கள் காட்சி தருகின்றார்கள்? இந்த கேள்விகளுக்கான பதிலைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் தேடுவதற்கு முயல்கின்றோம். கிறிஸ்துவுக்கு முன் 740 ஆண்டளவில் ஜெரிகோவை தலைநகராக கொண்டிருந்த வடக்கு இஸ்ரேலை ஆக்கிரமித்த அசீரியர்கள் அங்கிருந்த இஸ்ரேலிய மக்களை அசீரியாவுக்கு அடிமைகளாக கொண்டு சென்றார்கள். தற்போதைய ஈராக்கின் முசோல் நகரை மையப்படுத்திய பிராந்தியம்தான் அந்த காலத்தில் அசீரியா என்கின்ற பெயரில் அழைக்கப்பட்டது. அசீரியாவுக்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட இஸ்ரேலியர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். பலவந்த இனக்கலப்பிற்கு உள்ளானார்கள். கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டார்கள். சங்கிலியிட்டு அடிமைகளாக வேலைக்கமர்த்தப்பட்டார்கள். இவ்வாறு வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கின்றன. ஆயிரத்தி 1927 ஆண்டு கேம்பல் தாமஸ் என்ற பிரித்தானிய ஆராய்ச்சியாளர் தலைமையிலான ஆராய்ச்சி குழுவினர் அசிரியா என்கின்ற பெயரில் முன்னர் அறியப்பட்டதும் தற்போதைய ஈராக்கின் முசோல் நகரை மையப்படுத்தியதுமான இடத்தில் அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொண்ட போது அதிர்ச்சிகரமான சில உண்மைகளை கண்டுபிடித்தார்கள். குறிப்பாக அசிரிய மன்னர்கள் தங்களது காரியங்களை பதிவு செய்து வைத்த டயரிகள் போன்ற பதிவுகளை, சம்பவங்களை சித்தரிக்கும் ஓவியங்களை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அவர்களது கண்டுபிடிப்புகள், ஆதாரங்கள் இன்றைக்கும் பிரிட்டிஷ் மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அசீரியர்கள் அந்த காலகட்டத்தில் தாம் அடிமைகளாக பிடித்து வருகின்றவர்களை எப்படி சித்திரவதை செய்வார்கள் என்பதை அசிரிய மன்னர்கள் தமது நாட்குறிப்புகளில் பதிவு செய்து வைத்துள்ளார்கள். தாங்கள் ஜெயங்கொண்ட தேசத்தின் மக்களை விலங்கிட்டு தங்கள் தேசத்திற்கு கொண்டு வருவார்கள். அப்படி அவர்கள் கொண்டு வரும் அடிமைகளை கைகளை வெட்டி, கண்களை தோண்டி, நாக்கை அறுத்து, இப்படி தவணை முறையில் தமது அடிமைகளை கொலை செய்வதே அசீரிய மன்னர்களின் பொழுதுபோக்காக இருந்துள்ளதாக அந்த பதிவுகள் தெரிவிக்கின்றன. ஆராய்ச்சியாளர் தாம்சன் அசீரியர்களின் தலைநகராக இருந்த நினிவே பட்டணத்தில் 7 சித்திரவதை கூடங்களை கண்டுபிடித்திருந்தார். அந்த சித்திரவதை கூடங்களில் அசீரிய மன்னர்களின் நாட்குறிப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. அப்படியான குறிப்பொன்றில், இன்று 400 பேரின் தலையை அறுத்தேன், அந்த தலைகளை ஒரு குவியலாக்கி மகிழ்ச்சி அடைந்தேன் என்று எழுதப்பட்டிருந்தது. மற்றொரு குறிப்பில், இன்று 700 மனிதர்களின் கண்களை தோண்டினோம், மண்டியிட்டு அவர்கள் கதறியது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது என்று எழுதப்பட்டிருந்தது. அதேபோன்று கடத்தி வரப்பட்ட அடிமை பெண்களை எப்படியெல்லாம் அவர்கள் சித்திரவதை செய்தார்கள் என்று அவர்கள் பதிந்திருந்த குறிப்பை பொதுவெளியில் விவரிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட கொடூர குணம் படைத்தவர்கள்தான் இஸ்ரேலியர்களை அடிமை கொண்ட முதலாவது தரப்பினர். இதேபோன்று பபிலோனியர்களால், கிரேக்கர்களால், ரோமானியர்களால் யூதர்கள் அடிமைகளாக்கப்பட்டு
தமது தேசத்தை விட்டு விரட்டப்பட்ட பல சம்பவங்களை வரலாறு முழுவதும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பூமியில் யூதர்கள் பட்ட கஷ்டங்கள் போன்று வேறு எந்த இனத்தவருமே கஷ்டப்பட்டது கிடையாது. அதேபோன்று யூதர்கள் வெறுக்கப்பட்டது போன்று வேறு எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களுமே இந்த உலகில் வெறுக்கப்படவில்லை. அந்த அளவிற்கு உலகில் வாழ்ந்த அத்தனை இனங்களினாலும் யூத இனத்தவர் வெறுக்கப்பட்டு அந்த வெறுப்பினால் அவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டதாக வரலாறு தெரிவிக்கின்றது. 60 லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொலை செய்தார். இது மாத்திரம்தான் அனைவருக்கும் தெரியும். ஆனால் 2000க்கும் அதிகமான வருடங்களாக யூதர்கள் மீதான படுகொலைகளும் இன அழிப்புகளும் பல்வேறு தரப்புகளால் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இப்பொழுது முக்கியமான சில கேள்விகள் உங்கள் மனங்களில் எழலாம். யாரால் யூதர்கள் அழிவுக்குள்ளாகி வருகின்றார்கள்? வரலாற்றில் யார் யூதர்களை அதிகமாக துன்புறுத்தியது? யூதர்களை அதிகம் வெறுத்த தரப்பு எது? முஸ்லிம் சமூகமா? அரபு உலகமா? மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது யூதர்களை அதிகமாக வெறுத்தவர்களும் கொடுமைப்படுத்தியவர்களும் முஸ்லிம்களும் அரேபியர்களும் என்றுதான் உங்களுக்கு எண்ண தோன்றும். ஆனால் வரலாற்றை மீட்டு பார்க்கின்ற பொழுது முஸ்லிம்களை விட கிறிஸ்தவர்களே யூதர்களை பலமாக வெறுத்திருக்கின்றார்கள் என்ற உண்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. முஸ்லிம்களை விட கிறிஸ்தவர்களே யூத இனத்தவரை கடுமையாக கொடுமைப்படுத்தியும் இருக்கின்றார்கள். இதுதான் உண்மை, இதுதான் வரலாறு. கிறிஸ்தவர்கள் கடவுளாக வழிபடும் இயேசு கிறிஸ்து ஒரு யூதர். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொலை செய்தவர்கள் யூதர்கள். இயேசுவின் சீடர்களை விரட்டி விரட்டி வேட்டையாடியவர்கள், துன்புறுத்தியவர்கள், கொலை செய்தவர்கள் எல்லாமே இந்த யூதர்கள்தான். இயேசுவை கள்ளன் என்று, ஏமாற்று பீர்வழி என்று, மோசக்காரன் என்று கூறியவர்களும் இன்று வரை கூறிக்கொண்டே இருக்கின்றவர்களும் இந்த யூதர்களே. தத்துவார்த்த ரீதியாக யூதர்களை கிறிஸ்தவர்கள் வெறுப்பதற்கு அடிப்படை காரணம் இதுதான். அந்த காலப்பகுதியில் உலகின் பெரும்பான்மையான பகுதிகள் ரோம பேரரசின் ஆட்சியின் கீழேயே இருந்தது. அந்த காலகட்டத்தில் மிக வேகமாக பரவ ஆரம்பித்திருந்த கிறிஸ்தவ மதத்தை ஆரம்பத்தில் மிக கடுமையாக எதிர்த்த ரோமானிய பேரரசு கிறிஸ்துவுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டளவில் கிறிஸ்தவ மதத்தை தமது உத்தியோகபூர்வ மதமாக மாற்றிக்கொண்டதுடன் ரோம பேரரசின் ஆதிக்கத்தின் கீழிருந்த தேசங்களெல்லாம் கிறிஸ்தவ மதத்தை தமது தேசிய மதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவும் பிறப்பித்திருந்தது. யூதர்கள் மத ரீதியாக ஓரங்கட்டப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் என்று அதனை கூறலாம். ரோமர்களின் கடவுளாக அந்த நேரத்தில் மாறிவிட்டிருந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு கடவுளாகவோ, ஒரு மீட்பராகவோ, குறைந்தது ஒரு இறைதூதராகவோ கூட யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் கிறிஸ்தவ ரோம சாம்ராஜ்யத்தின் கடும் கோபத்திற்குள்ளானார்கள் யூதர்கள். கிறிஸ்துவுக்கு பின் 399ஆம் ஆண்டு கிறிஸ்தவர்கள் யூதர்களை திருமணம் செய்ய முடியாது என்கின்ற சட்டத்தை அறிமுகப்படுத்தியது ரோம சாம்ராஜ்யம். கிறிஸ்துவுக்கு பின் 439ஆம் ஆண்டு ரோம சாம்ராஜ்யத்தில் எந்த ஒரு அரசாங்க பொறுப்புகளையும் யூதர்கள் வகிக்க முடியாது என்ற ஒரு உத்தரவும் ரோம அரசால் பிறப்பிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 531ஆம் ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக யூதர்கள் யாரும் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்ல முடியாது என்ற கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. காலகட்டத்தில் கிறிஸ்தவ உலகில் கிறிஸ்தவர்களால் தீண்டத்தகாத ஒரு தரப்பாக மாற்றப்பட்டிருந்தார்கள் யூதர்கள். யூதர்கள் எனப்படுகின்றவர்கள் தலையில் கொம்பு, பின்புறம் வால் உள்ள ஒருவித பிறவிகள் என்றும், கிறிஸ்தவர்களின் குழந்தைகளை பிடித்து பலியிட்டு குழந்தைகளின் இரத்தத்தை தமது மத அனுஷ்டானங்களுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு சமூக கூட்டம்தான் யூதர்கள் என்கின்ற வதந்தி மக்கள் மத்தியில் பரவ ஆரம்பித்திருந்தது.
இதுபோன்ற வதந்திகள் காரணமாக யூதர்கள் நகருக்கு வெளிப்புறமாக இருக்கும் குகைகள் மற்றும் ஒதுக்குப்புறங்களில் மறைந்து வாழும் நிர்பந்தத்திற்கு உள்ளாகியிருந்தார்கள். கத்தோலிக்க மதம் நிறுவனமயப்படுத்தப்பட்டு ஐரோப்பாவின் தேசங்களின் ஆட்சி அதிகாரங்களில் நேரடியாக செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருந்த மிடில் ஏஜஸ் என்று கூறப்படுகின்ற காலப்பகுதிகளில் யூதர்கள் யாருமே கிறிஸ்தவ நாடுகளில் சொந்த நிலங்களை வைத்திருக்க முடியாது என்ற கட்டளையை கத்தோலிக்க திருச்சபை பிறப்பித்திருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் யாருமே வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு கட்டளை கிறிஸ்தவ திருச்சபையால் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இது வட்டிக்கு கடன் கொடுக்கும் ஒரு தரப்பாக யூதர்கள் வளர்வதற்கு வழி சமைத்த அதே வேளை பொருளாதார ரீதியாக செல்வந்தர்களாக யூதர்கள் சிலர் மாறுவதற்கும் வழி சமைத்திருந்தது. மறுபக்கம் யூதர்கள் பணத்தாசை பிடித்தவர்கள் என்கின்ற எண்ணோட்டம் யூதர்கள் பற்றி கிறிஸ்தவர்களுக்கு, குறிப்பாக நாட்டின் அதிபதிகளுக்கு ஏற்படும் ஒரு நிலையும் உருவானது. பணக்கார யூதர்களிடம் இருந்து பலவந்தமாக செல்வங்களை பறித்து தேவாலயங்களை உருவாக்கியதுடன் படை கட்டுமானங்களையும் ஏற்படுத்தியிருந்தன சில தேசங்கள். 11ஆம் நூற்றாண்டு என்பது முழு ஐரோப்பாவுமே கிறிஸ்தவ தேசங்களாக மாறியிருந்த ஒரு காலகட்டம். ஐரோப்பாவில் வாழ்ந்து வந்த அத்தனை மக்களுமே கிறிஸ்தவர்களாக மாற ஆரம்பித்திருந்த காலகட்டம். ஆனால் யூதர்கள் மாத்திரம் தங்களை கிறிஸ்தவர்களாக மாற ஒப்புக் கொடுக்கவில்லை. அந்த காலகட்டங்களில் கிறிஸ்தவர்களாக மதம் மாற மறுத்த யூதர்களை புறஜாதிகள் என்று அழைக்க ஆரம்பித்திருந்த கிறிஸ்தவ திருச்சபைகள் இயேசுவின் மரணத்திற்கு யூதர்களே காரணம் என்ற பிரச்சாரத்தை கிறிஸ்தவர்கள் மத்தியில் பரப்பியும் வந்தன. கிறிஸ்தவர்களால் மிகவும் வெறுப்புடன் நோக்கப்படுகின்ற ஒரு சமூக கூட்டமாக யூதர்கள் ஐரோப்பாவில் வலம் வர ஆரம்பித்தார்கள். அந்த காலகட்டத்தில் யூதர்கள் கொஞ்சம் அசுவாசப்பட்டுக் கொண்டது முஸ்லிம்கள் மத்தியில் தான். கிறிஸ்தவ நாடுகளில் இருந்தது போன்ற நெருக்கடிகள் அந்த நேரத்தில் முஸ்லிம் நாடுகளில் இருக்கவில்லை. பலஸ்தீனத்தை முஸ்லிம்கள் கைப்பற்றிய காலகட்டத்தில் பலஸ்தீனத்தை விட்டு வெளியேறிய யூதர்களை மீண்டும் அழைத்து வந்து கிறிஸ்தவர்களுக்கு நிகரான அந்தஸ்தை கொடுத்து அங்கு சுதந்திரமாக வாழும்படியான அனுமதியை கொடுத்திருந்தார்கள் முஸ்லிம் கலிபாக்கள். யூதர்கள் சுய தொழில் செய்யவும் தமது மத பள்ளிக்கூடங்களை இடையூறு இன்றி நடத்தவும் கடல் வாணிபங்களில் ஈடுபடவும் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் தடை விதிக்கவில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் 8ஆம் நூற்றாண்டளவில் 2வது உமர் கலீபாவான போது முஸ்லிம்கள் அல்லாதோரை நடத்தும் விதத்தில் படிப்படியாக மாற்றங்கள் வரத் தொடங்கின. பலஸ்தீனத்தில் மாத்திரமல்ல, பாரசீகம் தொடங்கி மொரோக்கோ வரையிலான இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பரவியிருந்த அத்தனை இடங்களிலும் இந்த மாற்றங்கள் படிப்படியாக ஏற்பட ஆரம்பித்தன. அந்த 2ஆம் உமரின் காலகட்டத்தில் யூதர்களை திம்மிகள் என்று அடையாளப்படுத்தி அரசின் பாதுகாப்புக்கு உட்பட்டவர்கள் என்று அறிவித்திருந்தார்கள். அதேவேளை அவர்கள் முஸ்லிம்களை விட பெரிய வீடுகள் கட்டக்கூடாது, முஸ்லிம்களின் கடைகளை விட யூதர்களின் கடைகள் பெரிதாக இருந்துவிடக்கூடாது, முஸ்லிம்களை விட அதிக வரி செலுத்த வேண்டும், இதுபோன்ற சட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருந்தார்கள். ஆனாலும் அந்த காலகட்டங்களில் கிறிஸ்தவ தேசங்களில் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது முஸ்லிம்கள் கொடுத்த நெருக்கடிகள் பல மடங்கு குறைவு என்றே யூத வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றார்கள். மனித வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு யுத்தம் என்று பதியப்பட்டுள்ள ஒரு யுத்தம்தான் சிலுவை யுத்தம். ஆங்கிலத்தில் குருசேட் என்று அதனை அழைப்பார்கள். கிறிஸ்தவர்களின் ஹோலிலேண்ட், அதாவது கிறிஸ்தவர்களின் புனித பிரதேசமான ஜெருசலேமை முஸ்லிம்களிடம் இருந்து கைப்பற்றுவதற்காகவென்று 1096ஆம் ஆண்டு ஐரோப்பிய கிறிஸ்தவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சிலுவை போர் சுமார் 300 ஆண்டுகள் வரை நீடித்தது. அந்த சிலுவை யுத்தம் முஸ்லிம்களுக்கு எதிராகவென்றே ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதிலும் ஐரோப்பாவில் இருந்து மத்திய கிழக்கிற்கு சென்ற சிலுவை வீரர்கள் முதலில் வேட்டையாடியது யூதர்களைத்தான். ஐரோப்பாவில் இருந்து புறப்பட்ட சிலுவை வீரர்கள் வழி நெடுகிலும் இருந்த யூதர்களின் சொத்துக்களை வேட்டையாடி
அவர்களை கொலை செய்தபடி சென்றதாக வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கின்றன. அந்த காலகட்டம் என்பது யூதர்களை ஐரோப்பிய அரசுகள் இரண்டாம் தர பிரஜைகளாக நடத்திய ஒரு காலகட்டம் என்று கூறலாம். யூதர்களை ஐரோப்பிய மக்கள் வெறுத்து ஒதுக்கிய ஒரு காலகட்டம் என்றும் கூறலாம். கிறிஸ்துவுக்கு பின் 1200ஆம் ஆண்டளவில் இங்கிலாந்தில் வாழ்ந்து வந்த யூதர்களை அங்கிருந்து வெளியேறும்படி அந்த அரசு கட்டளையிட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 1306ஆம் ஆண்டு பிரான்சில் வாழ்ந்து வந்த யூதர்களை அந்த அரசு நாடு கடத்தி இருந்தது. கிறிஸ்துவுக்கு பின் 1355ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டின் டோலியோ நகரில் வாழ்ந்து வந்த 12,000 யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் ஹங்கேரியில் இருந்தும் யூதர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். 13ஆம் நூற்றாண்டில் ஒரு விதமான பிளேக் தொற்று நோய் ஐரோப்பா முழுவதும் பரவ ஆரம்பித்திருந்தது. 1347ஆம் ஆண்டு முதல் 1353ஆம் ஆண்டு வரை சுமார் 6 ஆண்டுகள் ஐரோப்பா முழுவதும் பரவியிருந்த அந்த பெருந்தொற்று காரணமாக சுமார் 200 மில்லியன் மக்கள் இறந்தார்கள். மனித வரலாற்றில் அதுவரை சம்பவித்திராததும் இன்றைக்கும் பிளாக் டெத் என்கின்ற பெயரில் அச்சத்துடன் நினைவுகூரப்படுவதுமான அந்த தொற்று நோயில் மொத்த ஐரோப்பாவின் 1/3 சனத்தொகை இறந்து போயிருந்தது. ஆனால் அதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், அந்த தொற்று நோய் காரணமாக யூதர்கள் பாரிய அளவில் இழப்புகளை சந்திக்கவில்லை என்பதுதான். பொதுமக்கள் அதிகமாக வாழும் நகரங்களில் இருந்து ஒதுங்கி நகருக்கு வெளியே குகைகளில் தனியான குடியிருப்புகளில் யூதர்கள் வாழ்ந்து வந்தது நோய்பரம்பல் யூதர்களிடையே பரவாததற்கு ஒரு காரணம் என்று கூறலாம். யூதர்கள் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதை ஒரு மதக்கடமையாக செய்து வருவது மற்றொரு காரணம் என்று கூறலாம். யூத கலாச்சாரத்தின்படி இறப்பவர்களின் உடல்களை உடனே கழுவி சுத்தம் செய்து உடனடியாகவே அவற்றை புதைத்துவிடும் அவர்களது பழக்க வழக்கம் இன்னொரு காரணமாக இருக்கலாம். ஐரோப்பாவே கொடியோரு மரணத்தை தனது வாசல்படியில் நாளாந்தம் சந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் யூதர்கள் மாத்திரம் அந்த மரணத்தில் அகப்படாமல் எப்படியோ தப்பித்து விட்டிருந்ததானது வீட்டுக்கொருவரை பறிகொடுத்திருந்த கிறிஸ்தவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. கொஞ்சம் பொறாமையையும் நிறைய சந்தேகத்தையும் யூதர்கள் மீது ஏற்படுத்தியிருந்தது. விஞ்ஞானம் பெரிதாக வளர்ந்திராத அந்த காலகட்டத்தில் யூதர்களே அந்த தொற்று நோயை பரப்பினார்கள் என்ற கத்தோலிக்க சமூக தலைவர்களின் வதந்தியை சுலபமாக நம்பினார்கள் சாதாரண மக்கள். விளைவு நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் உயிருடன் எரிக்கப்பட்டார்கள் யூதர்கள். கிறிஸ்துவுக்கு பின் 1390ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் வசித்து வந்த யூதர்கள் கட்டாயமாக கிறிஸ்தவ மதத்திற்கு மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். மதம் மாற மறுத்த 1,80,000 யூதர்கள் நாட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 1495ஆம் ஆண்டு லித்துவேனியாவில் இருந்து யூதர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். 1502ஆம் ஆண்டு லித்துவேனியாவின் ராட்ஸ் என்ற இடத்தில் வசித்து வந்த யூதர்கள் மதம் மாற்றப்பட்டார்கள், அல்லது அடிமைகளாக விற்கப்பட்டார்கள், அல்லது படுகொலை செய்யப்பட்டார்கள். 1541ஆம் ஆண்டு நேபிள்ஸில் இருந்து யூதர்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார்கள். 1543ஆம் ஆண்டு கிறிஸ்தவ உலகில் மிகப்பெரிய புரட்சியை செய்து கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக புரொட்டஸ்டன்ட் மதப்பிரிவை உருவாக்கியவர் மார்ட்டின் லூதர். பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவர்களுக்கு மறைக்கப்பட்டு வந்த ஏராளமான உண்மைகளை வெளியுலகிற்கு எடுத்துக் கூறி பெருந்தொகுதி கிறிஸ்தவர்களின் பேராதரவை பெற ஆரம்பித்திருந்த மார்ட்டின் லூதர் யூதர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தையும் மும்முரமாக மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தார். குறிப்பாக யூதர்களும் அவர்களது பொய்களும் என்ற தலைப்பில் அவர் வெளியிட்ட துண்டு பிரசுரமானது யூதர்கள் மிக மோசமானவர்கள், கிறிஸ்தவர்களை வஞ்சிப்பவர்கள், யூதர்களை கிறிஸ்தவர்கள் நம்பவே கூடாது, யூதர்கள் வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டியவர்கள், இதுபோன்ற கருத்துருவாக்கத்தை புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது. யூதர்களின்
சினகாக் என்று அழைக்கப்படுகின்ற தேவாலயங்கள், கல்விக்கூடங்கள் எரியூட்டப்பட வேண்டும். யூதர்களின் மத போதகர்களான ராஃபிக்கள் பிரசங்கம் செய்வதற்கு அனுமதிக்கப்படக்கூடாது. யூத மத புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்று ஏராளமான ஆலோசனைகள் யூதர்களும் அவர்களது பொய்களும் என்ற துண்டு பிரசுரத்தில் மார்ட்டின் லூதரால் முன்மொழியப்பட்டிருந்தன. இது புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ மத பிரிவினரால் யூதர்கள் வெறுக்கப்படவும் வெளியேற்றப்படவும் காரணமாக அமைந்தது. 1873 ஆண்டில் ஜெர்மனியின் பிரபல்யமான தத்துவாசிரியரும் அரசியல்வாதியுமான வில்ஹெம் மேர் என்பவர் யூதர்கள் ஜெர்மனி அரசாங்கத்தை கைப்பற்றுவதற்காக இரகசிய திட்டங்களை தீட்டி வருவதாகவும் யூதர்களுக்கு ஜெர்மனியில் பிரஜா உரிமை வழங்கப்படக்கூடாது என்றும் கடுமையான பிரச்சாரம் செய்து வந்தார். இது யூதர்களை இரண்டாம் தர குடிகளாக பார்க்கும் ஒரு நிலையை ஜெர்மனியில் ஏற்படுத்தியிருந்தது. 1894 ஆண்டில் பிரெஞ்சு ராணுவ அதிகாரியாக கடமையாற்றிய ஒரு யூதர் ராணுவ ரகசியங்களை ஜெர்மனிக்கு வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பிரான்சிலும் யூதர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடாத்தப்பட்டார்கள். 1903 ஆண்டில் ரஷ்யாவில் யூதர்களின் அமைப்பான சியோனினது ஆவணம் என்று கூறி ஒரு ஆவணத்தை வெளியிட்டது ரஷ்யாவின் உளவு பிரிவு. அந்த ஆவணத்தில் யூதர்களின் மத போதகர்களான ரஃபீக்கள் உலகத்தின் அதிகாரத்தை தமது கரங்களில் எடுப்பதற்கான திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது ரஷ்யாவில் பொக்ரோம் என்ற பெயரில் ஒரு யூத இன அழிப்பு உருவாக காரணமாக அமைந்தது. அந்த நேரத்தில் ரஷ்யாவில் வாழ்ந்து வந்த அத்தனை யூதர்களுமே அழிக்கப்பட்டார்கள். 1917 ஆண்டு சோவியத் புரட்சியின் காலகட்டத்தில் உக்ரைனில் வாழ்ந்து வந்த சுமார் 50,000க்கும் அதிகமான யூதர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து ஹிட்லரினால் மேற்கொள்ளப்பட்ட ஹோலோகாஸ்ட் இன அழிப்பின் போது 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கு யூதர்கள் இத்தனை மூர்க்கமாக இருப்பதற்கும் இரக்கமற்று செயற்படுவதற்கும் சுயநலவாதிகளாக வலம் பெறுவதற்கும் வரலாறு முழுவதும் அவர்கள் அனுபவித்த வேதனைகளே காரணம் என்று கூறப்படுகின்றது. இன்னொரு தடவை அகதிகளாக அலைந்து திரிவதற்கு யூதர்கள் தயாராக இல்லை. பல நூற்றாண்டு காத்திருப்புக்கு பிறகு பெற்ற தமது தேசத்தை யாருக்கும் இழப்பதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. முஸ்லிம்களை மாத்திரமல்ல, அரேபியர்களை மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களையும் தமக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக பார்ப்பதற்கு யூதர்கள் தயாராக இல்லை. தம்மையும் தமது தேசத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் செல்வதற்கு யூதர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இரக்கமற்று எத்தனை பேரை வேண்டுமானாலும் கொலை செய்வதற்கும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். எத்தனை லட்சம் உயிர்களை வேண்டுமானாலும் பறி கொடுப்பதற்கும் அவர்கள் தயங்காமல் இருக்கின்றார்கள். எப்படியான சக்தி எதிரே வந்தாலும் தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதனை எதிர்கொள்வதற்கும் அவர்கள் தயாராகவே இருக்கின்றார்கள். இதற்கு அவர்கள் கடந்த 2000 வருடங்களாக பெற்றிருந்த நீண்ட கொடிய அனுபவங்கள் தான் காரணம்.